ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு கையால் சப்பாத்திக்கு மாவு பிசையாமல் எந்த ஃபுட் ப்ராசஸரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நல்ல சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு 2 நிமிஷத்தில் மிக்ஸி ஜாரில் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மிக்ஸி ஜாரோட பிளேடில் கீழ்ப்பக்கம் சைட்லன்னு எல்லா பக்கமும் ஈவனாக எண்ணெயை தடவிக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி மாவு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக எண்ணெயை தடவிட்டேன். இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்துக்கிட்ட மிக்ஸி ஜாரோட அளவுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவோட அளவும் மாறும். நம்ம எந்த சைஸில் மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறோமோ அதோட அளவில் 1/4 பங்குக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மோட்டர் அடிப்படாது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது எண்ணெய் சேர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா இப்போ இது கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நாம் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் சரி பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்தேன். அதுக்கு கரெக்டாக 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணியில் முதல்ல பாதி அளவு மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். அந்த உப்பு தண்ணி எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு செகண்ட் கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸியில் 30 செகண்ட் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி உப்பெல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் மிச்சிருக்கிற தண்ணியில் திருப்பி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 30 செகண்ட் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு மாவு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மிச்சிருக்கிற தண்ணி சேர்த்து ஸ்பீட் 1ல் நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அடிக்கும்போது நல்லா தெரியும், அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே சுற்றிட்டு வரும். மிக்ஸியில் அடிக்கும்போது மிக்ஸி ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு பல்ஸ் மட்டும் கொடுத்து சப்பாத்தி மாவு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு நல்லா திரண்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி வந்ததும் நம்ம மிக்ஸியை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம எடுத்து தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி மாவு கிடச்சிருக்கு பாருங்கள். மாவு பாருங்கள் மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. உங்களுக்கு சப்பாத்தி மாவு இன்னும் அதிகமாக வேணும்னா இதே ஸ்டெப்பை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. மிக்ஸியோட பாதி அளவுக்கு மேலே கோதுமை மாவு மட்டும் சேர்த்துடாதீங்க, நமக்கு மோட்டர் வீணாக போயிடும். மாவை பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம எப்பயும் ரெகுலராக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி சுட்டு எடுக்க வேண்டியது தான். இது ரொம்பவே ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லான மெத்தட். நமக்கு ரொம்பவே பிஸியான நேரத்தில் இது மாதிரி ஈஸியாக சப்பாத்தி மாவை ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களோட பிஸியான மார்னிங்கை நீங்களும் சுலபமாக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.